எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. ஆனா என்ன பண்ணி தொலைக்க, இதுதான் இப்ப என் வாழ்க்கை. என்னதான் இருந்தாலும் அவர் என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி நான் தான் வாழணும். ஏ பாட்டி 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 ஸ்வீட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. என் பொண்டாட்டி பொண்டாட்டி, என் பொண்டாட்டி பொண்டாட்டி, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, ஐ லவ் யூ பொண்டாட்டி. எனக்கு இப்ப இந்த ஆட்டம் பாட்டு எல்லாம் மறுபடியும் குடிச்சிருக்கீங்களோ? இல்லம்மா இல்ல, நான் குடிக்கவே இல்ல, குடிய விட்டுட்டேன். ஏங்க வாய ஊதுங்க பாப்போம். பிபி பிபி டும் 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 டும், பிபி பிபி டும் டும் டும். நான் உங்களை பிபி ஊத சொல்லல, இவன் கிட்ட வந்து வாய ஊதி காட்டுங்க. ஏமா உன் புருஷன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. முத நாளே நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க, இதே மாதிரிதான் பாட்டும் ஆட்டமுமா இருந்தது. அதனாலதான் சொல்றேன், கிட்ட வந்து வாய ஊதுங்க, அப்பதான் நம்புவேன். ஏய், என்ன நம்ப மாட்டியா நீ? நான் யாரு? உனக்கு புருஷன். நான் நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும். ஜாக்கிரதை. எங்க முதல்ல நீங்க ஒழுங்கா நில்லுங்க பாக்கலாம். ஏமா மாமா நின்னுட்டு தானே இருக்கேன். ஒழுங்கா முதல்ல ஒரு இடத்துல நில்லுங்க, ஓடிக்கிட்டே இருக்கீங்க. மாமாக்கு சந்தோஷம் தான், இப்படிதாம்மா ஆடிக்கிட்டே இருப்பேன். உன்னை பார்த்ததுல இருந்து ஒரே சந்தோஷம். எங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரும்போது, நீங்க கல்யாணம் முடிக்கும் போதெல்லாம் நீங்க இப்படி கிடையாது. நல்லாதான் இருந்தீங்க, டீசெண்டா தான் இருந்தீங்க. குடிச்சா மட்டும்தான் நீங்க இப்படி மாறுறீங்க. நான் கூட உங்களை ரொம்ப நல்லவருன்னு நினைச்சேன். எங்க வீட்லயே நீங்க ரொம்ப நல்லவருன்னு சொல்லிதான் நீங்க கட்டி கொடுத்தாவ. ஆனா நீங்க மோசமா இருக்கீங்க. அன்னைக்கு எங்க அப்பாட்ட நீங்க குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்களா, இப்ப மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இருங்கடா, இப்ப எங்க அப்பா கிட்ட சொல்லியே. சத்தியமா குடிக்கலம்மா, நம்பு நம்புமா நம்பு. நான் குடிச்சிட்டு வந்தா நீ என்னை விட்டு போயிருவேன்னு எனக்கு தெரியாதா? குடிக்கலம்மா, நான் குடிக்கல. பொய், எல்லாம் பொய். நீங்க நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, அதனாலதான் கையும் காலம் ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்க, ஆடிக்கிட்டே இருக்கீங்க. இல்லம்மா, நான் குடிக்கல. நீ வேணா எந்த கோயில்ல வேணாலும் வந்து நீ சத்தியம் பண்ண சொல்லு. ஏங்க என் தலையில அடிச்சு முதல்ல சத்தியம் பண்ணுங்க பாப்போம். தலையில தானே இப்ப அடிச்சு சத்தியம் பண்ணி. சத்தியமா நான் குடிக்கலம்மா, குடிக்கல. நான் என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொன்னேன். என் தலையா இருந்தானே உன் தலையா இருந்தானே, ஏதோ ஒரு தலையில அடிச்சுட்டு எல்லாம் விடு. அப்போ குடிச்சிட்டு தான் வந்திருக்கிய. எத்தே எத்தே குடிக்கலன்னு சொல்றல்ல, எதுக்காக இப்ப எங்க அம்மாவை கூப்பிடுற? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. என்ன என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? குறுக்கு மாதிரி தெரியுது. நான் அப்பவே இந்த பக்கம் வந்துட்டேன், அந்த பக்கம் பார்த்து புலம்பிட்டு இருக்கிய. இங்க வந்துட்டியா? பார்க்கவே இல்ல. வாச்செல்லாம் மாமா மதுவுல உப்பு மூட்டை ஏறு, உன்னை தூக்கிட்டு ஊர் முழுக்க சுத்தி சுத்தி வாரேன். உப்பு மூட்டையா? குடிச்சிட்டு வந்துட்டு நீ தூக்கிட்டு போய் எங்கனாலையாவது போடுறதுக்கு தானே. எத்தே எத்தே எங்க அம்மைய கூப்பிடாத. கூப்பிட்ட நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் நீங்க என்ன மனுஷனாவே இருக்கிய? உங்க அம்மா வரட்ட அவியிட்ட நான் பேசிக்கிறேன். சரியான குடியாருமே எனக்கு கட்டி வச்சுட்டாவ. எத்தே என்ன இப்ப நான் சுவாட்டதிங்கன்னு அள்ளி வாயில வச்சே உடனே அத்தை நொத்தேன்னு கூப்பிடியே. அங்க வந்து பேச முடியாதோ நீல? நான் இங்க வந்து அவன்ட்ட பேசணுமா? என்ன பிரச்சனை? எத்தே உங்க மகன் மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்காரு. என்னடி எவ்வளவு மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்கானே? எப்பா ஆனந்தி, அம்மா இந்த பால் வடிகிற முகத்தை பார்த்து என்ன சொல்லியா பாருங்கம்மா. என்னைய பார்த்தா குடிச்ச மாதிரியா தெரியுது. ஐயோ குடிச்சிட்டு தான் வந்திருக்கான் போல. இவ்வளவு சரியா கண்டுபிடிச்சிட்டாலே. நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் ஒரு நாள் இவன் திரும்ப மாட்டான். அதே கையில கால்ல விழுந்து இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கு. மறுபடியும் இப்படி குடிக்க ஆரம்பிச்சிட்டானே. இப்ப என்னத்த சொல்ல இவகிட்ட? பாருங்க தே, அவர் எப்படி எல்லாம் பண்றாருன்னு பாருங்க. ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்காரு, ஆடியாரு ஓடியாரு. இதுலயே கண்டுபிடிச்சிட்டு அவர் குடிச்சிருக்காருன்னு. வாய மூடு. என் பிள்ளைய பார்த்தா குடிச்ச மாதிரியா தெரியுது? பாவம் அவன் பச்சை மண்ணு பாம்போல நின்னுட்டு இருக்கான். ஏதோ பொண்டாட்டியாச்சேன்னு ஆசையா உங்களை பேசுறதுக்கு வந்திருக்கான். அதுக்குள்ள குடிச்சிருக்கான்னு அவங்கள பழிய போட்டு வீட்டை விட்டு வாங்கலான்னு பாக்குறியோ? அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். இது நிஜமாலே அவர் குடிச்சிருக்காரு தே. ரூமுக்குள்ள வந்ததுல இருந்து ஆடிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு நாத்த வேற அடிக்குது. அவர் அவங்க கிட்ட வந்து வாயை ஊதி காட்ட சொல்லுங்க. எப்ப பாரு என் பிள்ளை மேல உனக்கு சந்தேகம். ஒரு நாள் ஏதோ தெரிஞ்சு தெரியாம குடிச்சுட்டான். என்ன அவனை சந்தேகம் பார்த்து
எத்தே அவரை உங்ககிட்ட வந்து வாயை ஊதி காட்ட சொல்லுங்க. அப்ப தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு. இப்ப என்ன மாமா வாய் ஊதுன அவ்வளவுதானே? ஆனந்தி எங்க வாய் ஊதி காட்டு. பாத்தியெல்லாம் இவர் எந்த பக்கம் திரும்பி நின்னு ஊதுறாருன்னு. ஆனந்தி அம்மா கிட்ட வந்து ஊதி காட்டு. ஏம்மா நீங்களாவது நம்புங்கம்மா, நான் குடிக்கவே இல்ல. ஷேய் இதுலயே தெரியுது பாருங்க. நீங்க நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்காரு தேய். நீ அவரை மறைச்சிட்டு நின்னா எப்படி ஏன்ட்ட வருவா? தாலிபா ஆனந்தி அம்மா கிட்ட வந்து ஊதி காட்டு. ஏம்மா நான் குடிக்கவே இல்லம்மா, தண்ணியை தவிர வேற எதையுமே குடிக்கிறது இல்லம்மா. இவ சொன்னா நம்ப மாட்டேங்க. அம்மா நான் நம்பியே நீ ஊதி. இப்ப தெரியுதா தேய் அவர் குடிச்சிருக்காரு தானே? வாய் மூடி என் பிள்ளை குடிக்கவே இல்ல. என்ன போய் சொல்றியா? அதானே நீங்க அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்ககிட்ட போய் நான் நியாயம் கேட்ட மாதிரி. இப்பயே வாங்க எங்க வீட்டுக்கு போவோம். அங்க வச்சு விசாரிச்சா அவர் குடிச்சிருக்காரா இல்லையான்னு தெளிவா தெரியும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன என் பிள்ளையா? என் பிள்ளை அப்படி என்ன குற்றம் பண்ணிட்டா? உன் ஆத்தா வீட்ல கூட்டி போய் விசாரிக்கிறதுக்கு அவன் ஒண்ணுமே பண்ணல. ஒரு நாள் அவன் குடிச்சிட்டு வந்ததுனால தினந்தன அவனை பார்த்தா ஒரு குடிகார மாதிரி தெரியுது. என் பிள்ளை மேல ஏதாவது வீண் பழி போட்டுட்டு நீ உன் ஆத்தா வீட்ல போய் உட்கார்ந்துக்கிடணும். அதானே உன் எண்ணம்? இங்க பாருங்க இவர் நிஜமாலே குடிச்சிட்டு வந்திருக்காரு. இவரை பார்த்தாலே எனக்கு தெரியுது. இல்லடா பட்டு, நான் குடிக்கல. பாருங்க என்ன ஆட்டம் ஆடியாருன்னு. உங்களுக்கு எனக்குமே இவருக்கு வித்தியாசம் தெரியல. கை கால்லாம் நடுங்கிட்டே நிக்குது. அன்னைக்கு என் பிள்ளை குடிச்சிட்டு வந்திருந்தால நீ என்ன பண்ண நீ பார்த்தால? இன்னைக்கு அவன் குடிக்கல, அதனால தான் நேரா நின்னு பேசிட்டு இருக்கேன். இல்ல இவர் குடிச்சிருக்காரு எனக்கு தெளிவா தெரியும். இவனை நீ பெத்தியா இல்ல நான் பெத்தனா எனக்கு தெரியாது என் பிள்ளை எப்படின்னு. அவன் குடிக்கவே இல்ல. குடிச்சிருக்காரு தே. குடிக்கல. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். போய் பாரு அப்புறம் நான் யாருன்னு உனக்கு தெரியும். குடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க ஆத்தா வீட்டுக்கு ஓடியாளா? எங்கேயும் போக கூடாது. கதவை பூட்டிடுவேன். எத்தே கதவை பூட்டினா அத்தை. நீ எங்கேயும் போக கூடாது. என் பிள்ளை குடிக்கல குடிக்கல குடிக்கல. இவர் குடிச்சிருக்காரு குடிச்சிருக்காரு குடிச்சிருக்காரு. குடிக்கலம்மா, நான் குடிக்கல. எம்மா நான் நிஜமாலே குடிக்கலம்மா. ஷேய் எப்ப பாரு குடி குடி குடி. என்னதான் மனுஷனா இவரு. இவரை கட்டிக்கிட்டே வாழ்க்கையே வீணா போச்சு. ஆனந்தி வெளியே வா. பொண்ணு தாயி பொண்ணு தாயி வானக்கிளி. என்ன பொண்ணு தாயி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அன்னைக்கிளி நாங்க மட்டும் முடிவு எடுத்தா போதுமா? என் பேத்திக்கு பிடிக்கணும்ல. அவ பிடிச்சுதானே இந்த கல்யாணத்துக்கு முதல்ல சம்மதிச்சா. இப்ப என்ன அவளுக்கு தனியா பிடிக்க வேண்டியது இருக்கு? உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, என்னைக்கு கல்யாணம் வைக்கலாம்னு முடிவு பண்ணுவோம். ஏக்கா என் மகளுக்கும் பிடிக்கணும்ல. பூங்கடி அவ பிடிச்சுதானே கல்யாணத்துக்கு சம்மதிச்சா. இப்ப என்னாச்சு? அன்னைக்கு என் பேத்தி இப்ப பிடிக்கலன்னு சொல்லியா? பிடிக்கலையா? எதுக்கு? என் மகனுக்கு என்ன குறைச்சலு? அதே கல்யாணம் அன்னைக்கு எனக்கு இந்த பிள்ளை வேண்டாம்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினால உன் மகன். அதனால என் பேத்திக்கு பிடிக்கலையா? அவ நம்மளதான் பிடிச்சிருக்கு, நம்மளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படியான்னு நினைச்சுதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலாம். ஆனா அந்த நெட்டச்சியை பிடிச்சிருக்குன்னு உன் மகன் சொன்னான்ல. அதை கேட்டதுல இருந்து என் பேத்திக்கு உன் மகனை கட்டிக்கிற இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா. ஏன் கல்யாணமே வேண்டாம்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அவ சின்ன பிள்ளை, அவ அப்படிதான் பேசுவா. நீங்க பேசி புரிய வைக்க வேண்டியதானே. என் மகனும் என்ன செய்வான்? அவனும் பாவானிக்கு காப்பி கொடுத்ததுனால தான் அவ பொண்ணு நினைச்சிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் இப்ப எல்லாமே மாறிட்டுல. அவளுக்கு வேற கல்யாணம் முடிஞ்சிட்டு இப்போ நின்னு போன கல்யாணத்தை நடத்துறதுதான் நல்லது. எதுக்கோ நீங்க ரெண்டு பேரும் மஞ்சுகிட்ட மறுபடியும் பேசுங்க. எடுத்து சொல்லி புரிய வைங்க. மறுபடியும் எல்லாம் தெரிஞ்ச மாப்பிள்ளைக்கு நீங்க எங்க போவிய? அப்படியே வந்தாலும் அது குறை இது குறைன்னு சொல்லுவானுவ. இல்ல வரவே மாட்டாவ. ரெண்டு தடவை கல்யாணம் நின்றுருக்கு, யார் கெட்டுவாவல? இங்க பாருங்க மாப்பிள்ள பேசாதீங்க. என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அப்படின்னா உங்களுக்கு இஷ்டம் இல்லையோ? அன்னைக்கு அப்படி இல்ல, என் பேத்திக்கு தான் பிடிக்கல. நாங்க கூட நீ வந்து கேட்ட உடனே சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தான் நினைச்சோம். ஆனா என் பேத்தி முடிவா சொல்லிட்டா இந்த பையன் வேண்டான்னு. வேற கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமான்னு கேட்டோம். அதுவும் இப்போதைக்கு வேண்டான்னு அவ சொல்லியா? வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற பிள்ளையா வற்புறுத்த முடியுமா? ஆமா, ஏற்கனவே மனசு உடைஞ்சு போய் கிணத்துல எல்லாம் குதிச்சிருக்கா. மறுபடியும் நாங்க ஏதாவது தொல்லை பண்ணா வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட கூடாது. அதனால நீங்க உங்க மகனுக்கு வேற இடத்துல கொண்டு பாத்துக்கிடுங்கம்மா. எல்லாம் தெரிஞ்சு ஒரு சம்பந்தம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். உன் மகளை பத்தி எனக்கும் தெரியும், என் பிள்ளைக்கும் தெரியும். ஏன் எங்க குடும்பத்துக்கே தெரியும். யாரும் வந்து எதுவும் சொல்லி கொடுக்க அவசியம் கிடையாது. அவ கிணத்துல விழுந்தது தெரியும், தம்பிய விரும்பினது எனக்கு தெரியும். இவ்வளவு தெரிஞ்சுதான் கேட்டுட்டாங்கன்னு வந்து கேட்டேன்.
உங்களுக்கு இஷ்டம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. நான் வந்து கேட்டிருக்கவே கூடாது. அன்னைக்கு பேசாத பொண்ணு தாயி, ஏதோ ஒரு தப்பு நடந்துட்டு ஏன் உன் பேத்தி மட்டும் உன் மவனை விரும்பலையாக்கா? விரும்பி அதுக்கு பிறகு வேண்டான்னு அவளை போய் கட்டி அவ போய் கிடத்துல குதிச்சது எல்லாம் எனக்கு தெரியும்ல. தெரிஞ்சுதானே உன் பேத்தியை கட்டிக்கிறியேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். என் மவன் ஏதோ அந்த நெட்டச்சி விரும்பிட்டா, அதுவும் உங்க வீட்டுல வச்சுதான். இது பெரிய தப்புன்னு எல்லாரும் பேசுறீங்க. உன் பேத்தி சின்ன பிள்ளை தானே, அவட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே? இதுக்கு மேல நல்ல சம்பந்தம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அதுவும் உள்ளூருக்குள்ளேயே. எவனோ உன் பேத்தியை கட்டிக்கிட்டேன்னு கேட்டு இனி வரவே மாட்டா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இங்க பாருங்க, என் மகளுக்கு சாப்பிடுற மாதிரிலாம் இப்படி பேசாதங்க. அவ சின்ன பிள்ளை, ஏதோ மன வேதனையில இருக்கா. உங்க மகன் தானே என் பிள்ளைய பிடிக்கல, அவ்வளவுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்னை கல்யாணத்தை நிறுத்திட்டு போறாரு. சும்மா இப்ப வந்து நின்னுட்டு என் பிள்ளைய வாய்க்கு வந்த மாதிரி பேசாதங்க. அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு அவ தெளிவா சொல்லிட்டா. இதுக்கு மேல இந்த கல்யாணத்தை பத்தி பேச எங்களுக்கு இஷ்டம் இல்ல. நீங்க வேற எங்கேயாவது போய் பொண்ணு பாருங்க. உங்க மகனுக்கு தான் ஒரு கல்யாணம் நின்றுருக்கு, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். என்ன, என் மகனுக்கு ஒரு தடவை கல்யாணம் நின்னதுனால வேற கல்யாணமே கூடாது, வேற பொண்ணு அமையாதுன்னு சொல்ல வரியோ? நீ பாத்துக்கிட்டே இரு. உன் மவளை விட நல்ல பிள்ளைய நான் பார்த்து தேடி கண்டுபிடிக்கேன். என் மகனுக்கு சீக்கிரமே